இல்ல அவரு சொன்னதுனால தான் அந்த படம் நல்லா இருக்கு. வேற யார் சொல்லியிருந்தாலும் அது பெருசா ரீச் ஆயிருக்காது. அந்த ரிலீஜியன் அதை பத்திலாம் அவர் சொல்லும் போது தான் நல்லா இருக்கு படம். இந்து முஸ்லீமோட யூனிட்டி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நல்ல கான்செப்ட். யூனிட்டி தான் மெயின், எமோஷன்ஸ் தான் லைஃப். இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப இந்த எமோஷன்ஸ்லாம் கிரிஞ்சுன்றானுங்க. கிரிஞ்சு கிடையாது லைஃப், எமோஷன்ஸ் தான் லைஃப். அதை ரொம்ப ஹேண்டில் பண்ணிருக்காங்க பக்காவா. ஐஸ்வர்யா ரஜினி அதை ஹேண்டில் பண்ணிருக்காங்க. தலைவர் படமா இல்ல வந்து தலைவர் இல்லைன்னா படம் இல்லை, இது அவ்வளவுதான். மொய்தீன் பாய் தான் சூப்பரா பண்ணிருக்காரு. பக்காவா இருந்தது. பாயோட சம்பவமா இல்ல ரகவான் பாயோட சம்பவம்? இல்ல எல்லாரோட சம்பவம் தான். இது வந்து ஐஸ்வர்யோட சம்பவம். மொய்தீன் பாய் தான். இதுல வந்து கேமியோன்னு சொல்றாங்கல்ல, இது வந்து எக்ஸ்டர்னல் கேமியோ மாதிரி இருக்கா இல்ல கதைக்கேத்த கேமியோ மாதிரி? இல்ல எல்லா இடத்துலயுமே தலைவர் வராரு தான். ஸோ அங்கதான் வராரு மாதிரிலாம் இல்ல. ஸோ ஸ்டார்டிங் படத்தோட ஸ்டார்டிங் வந்து எண்டு வரைக்கும் தலைவர் வராரு. ஓகே, படத்தோட டைட்டிலே லால் சலாம் சொல்றாங்க. படத்துல எதனா கான்ட்ரோவர்சி இல்ல புரட்சி அந்த மாதிரி எதனா பண்றாங்களா இல்ல ஒரு கான்ட்ரவர்சி இருக்கக்கூடாதுன்றதுதான் படத்தோட கருவு. ஸ்போர்ட்ஸ் ரொம்ப கொண்டு போகல. ஆக்சுவலா இது இந்த ஹிந்து முஸ்லீமோட கான்ஃபிளிக்ட் அங்க இருந்து எப்படி இந்த யூனிட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க சொல்லிருக்காங்க. யூனிட் ஆகுறாங்க அந்த மாதிரி தான். வேற ஒன்றும் அந்த கான்செப்டாகவே பார்க்கலாம், தீம்காக பார்க்கலாம். அப்படி சொல்ல முடியாது. மொய்தீன் பாயும் ஒரு சம்பவம், அவ்வளவுதான். பட் நல்லா பண்ணியிருக்காரு. கேமியோ வந்து வெக்கணும்னு வச்சிருக்காங்களா இல்ல வந்து ஒரு கதைக்கேத்த மாதிரி தான்? இல்ல அவரு சொன்னதுனால தான் அந்த படம் நல்லா இருக்கு. வேற யார் சொல்லியிருந்தாலும் அது பெருசா ரீச் ஆயிருக்காது. அந்த ரிலீஜியன் அதை பத்திலாம் அவர் சொல்லும் போது தான் நல்லா இருக்கு படம். இது வந்து ஆக்சுவலா ஸ்போர்ட்ஸ் டிராமா மாதிரி இருக்கா இல்ல வந்து இப்போ எதனா ஸ்போர்ட்ஸ்ல புதுசா பண்ணிருக்காங்க? அப்படிலாம் இல்ல, சும்மா ஊருக்குள்ள எல்லா இதுல நடந்ததான். பட் அது ஒரு 90s நடந்த மாதிரி காட்டியிருக்காங்க. அது யூஸ்வலா நடந்தது தானே. அது ரகமானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனா அவர் தேவாஸ் பாடி இருக்க சாங் அது நல்லா இருக்கு. விக்ராந்த் அண்ட் விஷ்ணு விஷாலோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு, பெர்ஃபெக்ட். அதாவது யதார்த்தமா இருந்துச்சு எல்லா நடிப்புகளுமே. எமோஷன்ஸை சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அந்த எக்ஸ்பிரஷன்ஸை கொடுக்க வச்ச டேரக்டர் தான் நம்ம சொல்லணும். இது ஆக்சுவலி ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா மாதிரி இருக்கா இல்ல ஸ்போர்ட்ஸ் ட்ராமா இல்ல, எமோஷனல், ஃபேமிலி ஓரியன்டா, எமோஷனல், கல்ச்சர் எல்லாமே கலந்து அதை எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா தலைவர் படமா இல்ல வந்து ஐஸ்வர்யா ரஜினி? தலைவர் இல்லைன்னா படம் இல்லை, இது அவ்வளவுதான். தலைவர் படம் சூப்பரா இருந்துச்சு. தலைவரோட சீன்லாம் சூப்பரா இருந்துச்சு. யூனிட்டி தான் மெயின், எமோஷன்ஸ் தான் லைஃப். இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப இந்த எமோஷன்ஸ்லாம் கிரிஞ்சுன்றானுங்க. கிரிஞ்சு கிடையாது லைஃப், எமோஷன்ஸ் தான் லைஃப். அதை ரொம்ப ஹேண்டில் பண்ணிருக்காங்க பக்காவா. ஐஸ்வர்யா ரஜினி அதை ஹேண்டில் பண்ணிருக்காங்க. சூப்பர் டைரக்ஷன். இது ரஜினி படமோ இல்ல வேற யார் படமோ கிடையாது. இது பெர்ஃபெக்ட்டா ஒரு டைரக்டரோட படம். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சூப்பர் பெர்ஃபெக்ட் காமிச்சிருக்காங்க. ஓகே, இதுல வந்து கேமியோ அப்படின்றது வெக்கணும்னு வச்சிருக்காங்களா இல்ல வந்து இல்ல அது நீடு தேவைப்படுது. அந்த கடைசியா ஒரு சீன் வர ரஜினி வர சீன் இருக்கு, அந்த இடத்துல அது ரஜினியை தவிர வேற ஆளும் பண்ண முடியாது. ஓவரால பாத்தீங்கன்னா அவங்களோட சம்பவம் பயங்கரமா இருக்கு. ஏன்னா இது எடுத்து சொல்றதுல ஒரு பெரிய இது வேணும். எல்லாரும் ஒரு பக்காவா சொல்லியிருக்காங்க. இப்பதான் வந்து இந்த மோடி இந்த ராம் அந்த இதெல்லாம் வந்து பிரச்சனை நடந்தது, அதெல்லாம் எடுத்து அது இந்த படத்தை பார்த்தா உதாரணமா இருக்கும் எல்லாருமே. படத்துல வந்து வேணும்னு கான்ட்ராஸ்ட் வச்ச மாதிரி இருக்கா இல்ல வேணுன்றதெல்லாம் வைக்கல. அவங்க கரெக்டா சொல்லியிருக்காங்க. இது நிறைய இடத்துல கிராமத்துல நடக்கிறது, அந்த கிராமத்துல நடக்கிறத நல்லாவே சொல்லியிருக்காங்க. இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவென்ட் சொல்லிருக்காங்க. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவென்ட் தான். இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா மாதிரி இருக்கா இல்ல ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு இதா எடுத்திருக்காங்க. ஒரு ரெண்டு பேரும் எப்படி கொண்டு வரதுன்றத ஒரு கதையை எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு படம், ஃபுல்லாவே பார்க்கலாம். சூப்பரா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்து ஓவரால பக்காவா பார்க்கலாம் படம். எல்லார்ட்டையும் கரெக்டா கேப்டன் ஆஃப் த ஷிப்பா மெயின்டைன் பண்ணி எல்லார்ட்டையும் கரெக்டான பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி கரெக்டா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்டரா அகைன் ப்ரூவ்ட்.